பிரிட்னி பொதுவாக பார்பியுடன் விளையாடுகிறாள். மோனிகா அவளுடைய அன்பான சூனியக்காரியுடன் விளையாடுகிறாள். அவர்களிடம் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது 2 பொம்மைகளுக்கு போதுமானதல்லவா? அவர்கள் எப்போதும் அதற்காக சண்டையிடுகிறார்கள். சரி, அது உடைந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா என்ன? நான் எனக்கு ஒரு வீடு செய்வேன். நான் கார்ட்போர்டு துண்டுகளை ஒட்டப் போகிறேன். இதோ நான் ஒரு மேதை. இப்போது என் வீடு தயார். ஏ அருமை! என்ன, மோனிகாவுக்கும் இதே மாதிரியான வீடு இருக்கிறதா? ஆம், நானும் எனக்கு தனியாக ஒரு வீடு கட்டினேன். அதை செய்யக்கூடிய ஒரே நபர் நீ அல்ல. இது ஜன்னல். என்ன? ஓ, எனக்கும் ஜன்னல் இருக்கிறது. அவள் என்னை பின்பற்றி எல்லாவற்றையும் மீண்டும் சொல்கிறாள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். இது என்னுடைய நீர்த்துப்பாக்கி. மிகவும் சிறந்தது பிரிட்னி. அது நகைச்சுவையாக இருந்தது. இல்ல, அது நகைச்சுவையாக இல்ல. நான் முழுவதும் நனைந்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு மேக்கப் பெட்டி இருக்கிறது. இங்கே நிறைய நகைக்கலர்கள் இருக்கின்றன. சரியான நிறத்தை தேர்வு செய்வோம். ஓஹா, இந்த பேபி பிங்க் அழகாக இருக்கிறது. இப்போது இதை என் வீட்டில் பூசுவோம். அருமை! எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. என் வீட்டை பச்சையாக பூசுவேன். அது சிறப்பாக இருக்கும். இது உடனடியாகவே வேகமாக இருக்கும். சரி, என் வீட்டை வண்ணம் பூசிவிட்டேன். நானும் முடித்து விட்டேன். அடுத்து என்ன செய்யலாம் நினைக்கிறேன். பிங்கோ! சரி, கூரை. இந்த துணியால் அதை மூடுவோம். என் கூரை இலைகளால் மூடப்படும். இது இந்த பச்சை நிறத்துடன் சிறப்பாக பொருந்துகிறது. இப்போது ஜன்னலுக்கான ஒரு சட்டையை உருவாக்குவோம். இது அற்புதமாக இருக்கும். எனக்கும் ஒரு ஃப்ரேம் தேவை. ஆனால் எனது ஃப்ரேம் வெள்ளையாக இருக்கும். இந்த காலணியை பாருங்கள். மேலும் எனக்கு ஒரு சூனியக்காரியின் தொப்பி உள்ளது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கும் என் வீடு பிடிக்கும். அடுத்தது என்ன? ஓ, சரி. முதல் மாடி அமைக்க ஆரம்பிப்போம். ஒரு கம்பளத்தை போடுவோம். அங்கே ஒரு வாழும் அறை இருக்கும். என் சூனியக்காரிக்கு இந்த அறையில் விருந்தினர்கள் இருப்பார்கள். ஒரு சோஃபா, ஒரு மரம். வாவ்! சில மேலும் செடிகள் மற்றும் ஒரு கல். ஒரு காஃபி மேசை. நிச்சயமாக என் சூனியக்காரி தனது தொப்பியை அதில் வைக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? என் அறை பிடிக்கிறதா? சரி, இது இப்போது உங்கள் அறை. ஓ, நிச்சயமாக நமக்கு ஒரு கண்ணாடி தேவை. சிறிய சூனியக்காரி, இதோ உனக்கு. நன்றி, இது அற்புதமாக இருக்கும். உண்மையில நமக்கு மேலும் கண்ணாடிகள் தேவை. என் பொம்மைக்கு அது ரொம்ப பிடிக்கும். அருமை. ஓ, நான் ரொம்ப இஷா இருக்கேன். நல்ல வேலை மோனிகா. பிரிட்னி, உன்னுடையது எப்படி? நானும் முதல் மாடி செய்கிறேன். உன்னுடையது எனது மாடியுடன் ஒப்பிடும்போது மோசமாக இருக்கிறது. மோனிகா, பார்த்து கற்றுக்கொள். இதோ கம்பளம், சோஃபா, மேசை. ஓ, மற்றும் சில அலங்காரம். கண்டிப்பாக. ஓ, நிச்சயமாக நமக்கு ஒரு டிவி தேவை. உன் பிடித்த நிகழ்ச்சி. இது மிகவும் நகைச்சுவையானது. நான் இங்கே எப்போதும் சிரிக்கிறேன். ஓ, சரியானது. பார்பி, உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? பாருங்கள், நன்றாகவே சொன்னேன். என் அறை உண்மையில் சிறப்பாகவே தெரிகிறது. ஓ, ஆம், அற்புதம். நியாயமில்லை. இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம்? ஒரு யோசனை. காத்திருந்து பாருங்கள். அடடா, அடடா, நமக்கு ஒரு அழகான புல்வெளி இருக்கிறது. என்ன? இது மிகவும் மென்மையானது.
சரியாக இருக்கிறது. உனக்கு இது எப்படி பிடிக்கிறது? என் சூனியக்காரி, உனக்கு ஒரு மிதிவண்டி இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். மேலும் ஒரு குளம், நம்ப முடியாதது, ஒரு சிறிய நாற்காலி. நீங்கள் அங்கே ஓய்வெடுக்கலாம். மேலும் மாலை நேரங்களில் அழகான வாத்துகளை நீந்துவதை காணலாம். இங்கே உங்களுக்கு வாத்துகளே, இதோ உங்கள் புதிய வீடு. சிறந்த குளம், அருமை. அப்படியா? உட்காரு என் காதலே. என் சூனியக்காரி புத்தகங்கள் படிக்க விரும்புகிறாள். உனக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஓ, சரியானது. நான் ஷாப்பிங் முடித்து வந்தேன். என் பார்பிக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கினேன். முதலில் அவளுக்காக ஒரு குளம் அமைப்பேன். ஆனால் முதலில் குளம் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். சரி, அப்படியே போடுங்கள். என் சிறந்த குளம், சில சூரிய நாற்காலிகள் மற்றும் ஒரு குடை. பல்வேறு விவரங்கள் மற்றும் சில இசை. நிச்சயமாக. என் பார்பி இந்த உடையில நீச்சல் போக முடியாது. அவள் நீச்சல் உடையில் மாற வேண்டும். இது மிகவும் சிறந்தது. சரி, உன்னை சாண்ட்பெடில் வைக்கிறேன். உனக்கு ஒரு காக்டெயில். பார்பி, பாரு, உன் நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் உங்கள் குளிர்ந்த பூல் பார்ட்டியை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அருமை. கென், நீண்ட நாட்களாக உன்னை பார்க்கவில்லை. அவர்கள் இதை விரும்புகிறார்கள். ஜெஸ், இது பூலுக்கு சரியான உடை அல்ல. இது மிகவும் சிறந்தது. சரி, நீ நீச்சல் குளத்தில் இறங்கலாம். எல்லோரும் குளிர்ச்சியாக இருக்கிறார்கள். வானிலை மிகவும் சூடாக இருக்கிறது மற்றும் காக்டெயில்கள் உங்களுக்கு உதவும். அப்படியே சென்று விடுங்கள். சரியானது. வாவ், பிரிட்னிக்கு அங்கே ஒரு முழு பார்ட்டி இருக்கிறது. எனது சூனியக்காரிக்கு அதுவே தேவையில்லை. நாங்கள் இரண்டாவது மாடி உருவாக்குகிறோம். இங்கே ஒரு சமையலறை இருக்கும். வாவ், என் சமையலறையும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். சரியானது. சில சிற்றுண்டிகள். சில உணவும். இப்போது சில சமையலறை உபகரணங்கள். ஒரு டோஸ்டர் கூட. 2 டோஸ்ட்களை செய்யலாம். வாவ், இது உண்மையில் வேலை செய்தது. ஒரு தட்டில் வைத்து ஜாம் கொஞ்சம் எடுத்து. பார்பி, உனக்கு மதிய உணவு நேரம். நான் உனக்காக செய்தேன். உட்காரு, நான் உனக்கு உதவுகிறேன். என் பார்பி உண்மையில் டோஸ்ட்களை விரும்புகிறாள். சரி, என் நண்பரே, உங்கள் உணவை அனுபவிக்கவும். ஜாம் டோஸ்ட்களில் பரப்பி அதை முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆம். நான் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று தெரிந்திருந்தேன். உங்களிடம் சமையலறையும் இருக்கிறதா? ஆமாம், ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனது ஒன்று சிறந்தது. இதோ ஒரு காக்டெயில். என் சூனியக்காரியின் பிடித்த ஸ்மூத்தி. கைஸ், இந்த சமையலறைகள் உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கின்றன. மேலும் நாம் முன்னேறுகிறோம். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். 3வது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும். ஆஹா, இது என் சூனியக்காரி ஓய்வெடுக்கக்கூடிய இடம். ஒரு கருப்பு கம்பளம். இது ஒரு கம்பளம். வாவ், இல்லை, நீ எப்போதும் எனக்கு பின்பற்றுகிறாய். இது படுக்கை ஆகும். என்னிடம் ஒரு இளஞ்சிவப்பு படுக்கை உள்ளது. மூவா, யோவ், இந்த பெரிய மின்னும் இதயத்தை பாருங்கள். அது சுவரில் இருக்கிறது.
எனக்கும் ஒரு அலமாரி வேண்டும். என் சூனியக்காரியின் உடைகள் அதில் வைக்கப்படும். சில புஸ்தகங்களும் மீண்டும் அவள் படிக்க விரும்புகிறாள். அவளின் சில பிடித்த பொருட்கள் மற்றும் ஒரு போஸ்டர். என் பார்பியின் அலமாரி கண்டிப்பாக பெரியது. அவளுக்கு நிறைய உடைகள் உள்ளன. எல்லாவற்றையும் வைப்போம். இங்கே கைப்பைகள் மற்றும் காலணிகள் உள்ளன. என் பார்வி இதை விரும்புவாள். பெண்களே, அந்த படுக்கை அறைகள் அழகாக இருக்கின்றன. உங்கள் பொம்மைகள் இதற்கு மயங்கிவிடும். ஆம். ஓ, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். என் பார்வையின் உடைகளை மாற்றுவோம். வாவ், எல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன தேர்வு செய்வது எனக்கு தெரியவில்லை. சரி, என் சூனியக்காரிக்கு அவளது அறையில் ஒரு வினைல் ரெக்கார்ட் பிளேயர் இருக்கிறது. அவள் அவளது படுக்கை அறையிலேயே தினமும் நடனங்களை ஏற்பாடு செய்ய முடியும். ஊஹூ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ ஆம், என் பார்வி மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆனால் நான் தனியாக விளையாடுவதில் சோர்ந்து போய்விட்டேன். ஓ, ஒரு யோசனை. கேக்குகளுடன் என் அண்டை வீட்டாரிடம் போகலாம். ஓ, மோனிகா, ஹலோ, வா. ஓ, நாங்கள் உங்களுக்கு வெறுமனே வரவில்லை. என் பார்பி உங்களுக்கு ஒரு கேக் கொடுக்க முடிவு செய்தாள். ஓ, அது அழகாக இருக்கிறது. நாம் ஒன்றாக விளையாடுவோம். எங்கள் பொம்மைகள் நண்பர்கள். நாமும் அப்படித்தான். பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீர்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சேரி. ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க. இதோ போகிறோம். அது வலித்தது. ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது. ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது.
இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குளோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது, வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்த பர்கர்கள். ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க. ஓரியோ நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது. அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேக்காரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. எனக்கு சிப் மங்க் பிடிக்கும்.
மாமிசம் விசேஷமாக அவற்றில் அடடா 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 உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், இதை செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா? நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டு. என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு பிஹெச் ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7 8 9 10 நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்?
என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். நான் சாப்பிடுகிறேன். இதுவும் சுவையானது. என்ன செய்தி? நான் ஓ எப்போதும் இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. இல்லை, எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பப்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. ஓய். ஓய், பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க. நல்லா பசிக்குது. காரி. நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்கலாம். நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய். நான் முடிச்சுட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறார். அத பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம. எனது பூவட்டம். ஹுரே. ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி பலமாக செய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்களை மிகவும் நேசிக்கிறேன். சாம்பருக்கு அவனது பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓய்லா. இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர்
உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. ஆம், நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. ஹு, அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். பாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்ல. வணக்கம். நான் பனீர் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம் தட்டு வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோட உள்ளாரா? என் ருத்ரி ஏன் சமையல் கலைஞர்? சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ
செய்றியா எனக்கு பான்கேக் செலவாகுது? ஆம். எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் முழு பட்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ அதை பார்க்க. இத பாரு அக்கா. ச்சே, இது முழுவதும் சிறப்பா இருக்கு. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. தேமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. வணக்கம் பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அங்கே ஜூலியிடம் நீல ஹப்பா புப்பா இருக்கிறது. பிரிட்டனி, ஓ இல்லை, இது ஒரு கொடூரமான அருவருப்பான போலீசார். ஒன்றில் கிரவுஸ். ஓ என் கதவு. பிரிட்டனி நிறுத்து, நீ இதிலிருந்து ஓடிவிட முடியாது. இது ஒரு சவால். அங்கே ஒரு கடையான் இருக்கிறது. அது சஸ்து இருக்கலாம். மிகவும் பயமாக இருக்கிறது. கொஞ்சம் முயற்சிக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். ஜூலி, இது நல்லா இருக்கு. சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். நீல ஜவ்வு கெட்டதல்ல. இதை பார்த்து அறிக. ஆஹா, இது எவ்வளவு நீளமாயிருக்கிறது பாருங்கள். அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது? எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதே ஆசை ருசியானது. மிகவும் பிடிக்கும். நான் பெரிய பக்கெட் ஊதுவேன். பிரிட்னி பாரு. நிறுத்து ஜூலி, உன் பப்ளில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனது முகம் என்ன ஒரு பயங்கரம். அப்பா, அவன் போய்விட்டானா? இது காஸ்டிங் ஆகிறது. நிறுத்து. நான் சோர்ந்து விட்டேன். இது யாரு? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்போதே வாருங்கள். என்ன விசித்திரம். ஓ ஜில்லி, அந்த லிப்ஸ்டிக் மற்றும் கிளிட்டர். ஹடும் எனக்கு மார்மலேட் கண்கள் மற்றும் ஸ்பிரிங்களும் இருக்கின்றன. அருமை. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். முதல் யார்? சரி, போ பிரிட்னி. ஓ, இந்த மார்மலேடு க்ளோஸ் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நான் முயற்சி செய்ய வேண்டும். அது மிகுந்த சுவையாக இருக்கிறது. என் உதடுகளில்
எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம். இப்போது யாருடனும் முத்தமிட முடியும். ஜூலி, உனக்கு ஒரு இனிய முத்தம். எனக்கு இனிப்பான ஸ்பிரிங்கிள்ஸ எப்படி சாப்பிடணும்னு தெரியுது. அவை மிக சிறப்பாக உள்ளன. அதனால் நான் அதை கொண்டு சிறிது விளையாடலாம். சூப்பர். இதோ பிளேட்டை முழுவதுமே ஸ்பிரிங்கிள்ஸால் நிரப்புவோம். வை, எவ்வளவு அழகாக உள்ளது. இப்போ நம்ம உதட்டுகளை அங்கு நுழைக்கலாம். வாவ் ஜூலி, இத பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சாப்பிடலாம். யம், இது பிடிக்கும். ஜூலி என்ன செய்கிறாள்? வாருங்கள், உங்கள் இனிப்புகளை முயற்சி செய்யுங்கள். சரி, இத முயற்சி செய்க. அழகாக இருக்கிறது. எனக்கு என் கண்கள் பிடிக்கவில்லை. ஆமாம். இங்க நீல நிற சிதறல் பாட்டில் வருகிறது. அதை மட்டும் பாருங்கள். இப்போதே எந்த சாய்ச்சும் இருக்குது. உங்க அங்கே உள்ள தோற்றத்தை பார்த்து முயற்சி செய்வோம். பார்த்தால் அங்கு பாருங்கள். இது மிக ஆச்சரியமாக உள்ளது. சுவையாக இருக்கிறது. அங்கே பெரிஜல் உள்ளே லைட் நம்ப முடியாதது. இப்போது அது சிறப்பாக இருந்தது. குடிப்பதற்கான நேரம். குழாய்களில் யாம் மிகவும் பிடிக்கும். நாம் அதை கடந்து போகலாம். உங்களுடைய கடிகாரத்தின் கீழே என்ன உள்ளது? என்னிடம் மென்டோஸ் உள்ளது. இது மிகவும் பெரியதாக உள்ளது. அதை விரைவிலே முயற்சிக்க விரும்புகிறேன். அதை எடுத்து நமக்குள் போடுவோம். ஓ, அது மிக குளிர்ச்சி. மென்டோஸ் ருசி மிகுந்தது. பிரிட்னி, உன்னிடம் என்ன இருக்கிறது? அப்பா, ஒரு பானமா? பை பை. ஜூலி, உங்களுக்கு பிடிக்கிறதா? இது பிங்க் காக். நான் இதை முன்பு முயன்றதில்லை. நாங்கள் இதனை எடுப்பதே டின்னை திறந்து வைத்து ஒரு பிளாஸ்டிக் குழாயை அங்கே வைப்பது. இப்போது இதை சுவைப்பதற்கான நேரம் வந்துள்ளது. சிலம்பு. அது உண்மையில பிங்க் நிறமா? எவ்வளவு குளுகையானது. ஓ ஜூலி, எனக்கு இது பிடிக்கிறது. ஓ மன்னிக்கவும், நான் இதையெல்லாம் தனியாக குடிப்பேன். உண்மையா? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவளின் கோக்ல சில மென்டோஸ் வைக்கலாம். பணம் கண்டிப்பாக பூந்து வழியும். அவள் எப்படி தாக்கு பிடிக்கிறார் என்று பார்ப்போம். அது என்ன? ஓ, அது மிகவும் வேகமாக மோதிருக்கிறது. நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஜூலி, ஓ, இப்போது ஜூலி கோட் மூடப்பட்டுள்ளது. மிகவும் மன்னிக்கவும், ஆனால் அது சுவாரஸ்யமாக இருந்தது. முதலில் இதை திறக்கலாம். அருமை. பார்ப்போம். ராக் கண்டீஸ் ஒன்று சுவைக்கலாம். பேக்கிங்கை அகற்றுங்கள். ஆஹா, என்ன ஸ்வீட்டாக இருக்கிறது. எனக்கும் பிடித்திருக்கிறது. யோம், இப்போது இந்த பானை சரிபார்ப்போம். ஓ, அங்கே புளிக்கும் ஜெல் இருக்கிறது. நீங்கள் என்னவென்று அறிவீர்களா? நாம் காந்தி மற்றும் ஜெல்லை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். நான் என்னாகவே மாம்பழ ஜெல்லி மற்றும் புளிப்பான ஜெல் சேர்த்து கேக் செய்வேன். அது நிச்சயமாக உற்சாகமாக இருக்கும். 2-3 அடுக்குகள். அதை முயற்சி செய்ய காத்திருக்க முடியவில்லை. ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது எவ்வளவு புளிப்பாகவும் இருக்கிறது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நறுமணம். ஜூலி, பாடி என்ன இருக்கிறது? நான் இப்போதே காண்கிறேன். வாவ், செம்மையாக இருக்கிறது. இது நெர்ட்ஸ் கேண்டி. அதை வெளியே எடுத்து வைப்போம். ஓ, எவ்வளவு அழகு. எவ்வளவு மூடன் அது. அருமையாக இருக்கிறது.
என் புளிக்கும் ஜெல்லை கொஞ்சி அவளிடம் ருசிக்க விடாமல் இருக்க முடியாது. அதை அங்கேயே ஊற்றுகிறேன். யாருக்கும் சொல்லாதே. பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இது போதுமானது. என் முகம். நான் முடியாது. ஏன்? அது நகைச்சுவையாக இருந்தது. நான் இந்த முறை எவ்வாறு உள்ளது கண்டுபிடிக்கவும். வாவ், எனக்கு ஒரு நீல கலூச்சல் உள்ளது. ஒரு லாலிபாப் சுவாரஸ்யமானது. ஒரு சிப்பா சிப்ஸை முயற்சிப்போம். ஓ, இது நீளமாகவும் சுவையாகவும் உள்ளது. இப்போது இந்த தூளை முயற்சி செய்து எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அழிப்பறையில் உள்ளே அதில் மூழ்க வைத்து முயற்சிக்கிறார். சதுரங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக உள்ளது. பிரிட்னி, ஏன் இப்படி என்ன பார்க்கிற? பாரு, அது நன்று. என்ன? முடியவே முடியாது. நீயும் திறக்க வேண்டும். வாங்க பிரிட்னி, இதை செய்யலாம். என்னிடமும் சுப்பச்சுப்பும் இருக்கு பாரு. இது மோதிரத்தின் வடிவத்தில் இருக்கிறது. அது கஷ்டமாக இருந்தது நண்பா. நாங்கள் இதை செய்தோம். இந்த ஜெல் முயற்சிக்க விரும்புகிறேன். இது அருமையாக தெரிகிறது. மேலே சிறிது பிழியுங்கள். இப்போது அதை முயற்சிக்கும் நேரம். எனக்கு பிடிக்கும். இது லாலிபாப்புடன் இனிக்கரமாக உள்ளது. இது ஒரு புதிய உருக்குச்சுகம் நேரம். உன்னிடம் என்ன இருக்கிறது? தின்னக்கூடிய காகிதமும் ஸ்லைம் ஜெலும். அதை முயற்சி செய்வோம். ஜூலி, தொடங்கு. அவர்கள் அழகாக உள்ளது. இது இனிப்பு. எம் பிரிட்னி, நம்ப முடியாதது. இதை முயற்சி செய். அது மிகவும் அழகாக உள்ளது. மிகவும் இனிமையாக, அதிசயகரமாக. இது ஸ்ட்ராபெரி சுவை. இது என்ன? நில். அதுதான் உண்ணக்கூடிய காகிதம். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நான் இதை படம் வரைஞ்சிடுறேன். சிரித்த முகத்தை காட்டு. இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். ஓ, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப எனக்கு ஒரு சிறந்த ஐடியா வந்திருக்காது. நான் காகித விமானம் செய்ய முடியும். எச்சரிக்கை, எவ்வளவு குளிராக இருக்கிறது. அவள் உண்மையில் செய்து விட்டாள். நான் வேண்டும். ஓஹோ, என்ன? என்னிடம் காகிதம் இல்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க முன்பே இப்போதில்லை. ஜூலி, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அத என்னோட பகிரலாம். நம்முடைய ஜெல்களால் டிக்டாக்டோ விளையாடலாம். வெல்லும் ஒருவருக்கு தரவல்ல காகிதத்தை கொடுக்கிறோம். இது ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இதை செய்யலாம். நான் என் காகிதத்தை அப்படியே கொடுக்க மாட்டேன். சரி, இதை புதிர் விடுவோம். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். அது வஸ்னாச்சித். என்னுடைய காகிதத்தை வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். மன்னிக்கவும். உம்மின் ஜெல் அருமையாக இருக்கிறது. நன்றாக இல்லையா? ஆமாம். யார் முதல் வருவார்? ஷிர்ஸ்வின்க்லி பெண்கள் ஜூலியே வென்றுச்சு. இது சில சிறிது சோடா அல்லது ஜூஸ் மற்றும் மாமரை போலான ஒரு கண்ணாடி. இதை கட்டாயம் பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு பிடித்தது. பிரிட்னி, நான் உனக்கு மிகவும் அற்புதமான ஒன்றை காட்டப் போகின்றேன். எனக்கு ஒரு சாப்பிடக்கூடிய கண்ணாடி இருக்கின்றது. நான் இதிலேயே ஜூஸ் ஊற்ற முடியும். அதை பாருங்கள். எவ்வளவு சுவையா இருக்கு. காத்திரு, உன் குளோச்சை திறக்க நேரமாகிவிட்டது. என்னிடம் ஒரு ஜெல்லி கண்ணாடி இருக்கிறது. நன்றி.
பாக்கேஜை திறப்போம். அனைத்தையும் கண்ணாடி ஸ்டாக்கான் ஒன்றில் ஊற்று. அது மொத்தமா நேரம் செய்ய எனக்கு கொஞ்சம் திரவம் வேண்டும். ஜூலி, கொஞ்சம் தாருங்கள் தயவு செய்து. நாங்கள் தேர்வு செய்யண்டுமா? ஒப்பந்தம். நண்பரே, நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நான் அதை கொண்டு செல்வேன். நான் ஓடுகிறேன். அருமையானது. உங்க கரமேல் கொஞ்சம் கொடுக்கலாமா? என்ன தயவு செய்து. இதோ கொதிப்பது. வாருங்கள், சேர்ந்து ஒரு பானம் குடிப்போம். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த கண்ணாடியை சாப்பிட வேண்டும். எனக்கு பெயராய் வருகிறது. நான் ரவும் விரும்பினேன். பிரிட்னி, ஓ மை காட். அப்படித்தான். பார்த்ததற்கு நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய. பிடித்த வீடு யாருடையது என்பதை எழுதுங்கள். என் சலிப்பு வீடனை எப்படி தான தேற்றமாக செய்ய போகிறான் என்பதும் கூட எனக்கு தெரிய வந்து விட்டது. அழகான இளஞ்சிவப்பு கோட்டையாக மாற்ற முதலில் நான் வீட்டு மீதம் அது இளஞ்சிவப்பாக போட போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்க்கும் யாரும் என் சரியான இளஞ்சிவப்பு நிறத்தை பற்றி கவர்ந்திழுக்கப்படும். இதோ என் வீடு இளஞ்சிவப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. பார்க்கவும். எனக்கு வந்துச்சு. நான் என் வீடு மீது உதடு வடிவமைக்க போகிறேன். முதலில் நாம் ஒரு முறை சலனத்தை வைத்து அதற்கு போட்டு எல்லாவற்றையும் செருகி வைக்கிறோம். ஓ, அதை பாருங்கள். அதுவும் பிங்க். சூப்பர் சாகரை சிழச்சி வரிசைகளை பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகா முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் உடையை மாற்றலாம். கண்ணாடியில பார்ப்போம். வாவ். இப்போது நான் வீட்டை ஒளிவிட போறேன் மற்றும் இந்த அழகான மேகத்தை அதில் சேர்க்க போறேன். எனது கூரைச்சூளையை பாருங்கள். ரொம்தான். இந்த சங்கி அனைத்து மேல் இப்போதைக்கு நாங்கள் இன்றி மாடிக்கண் மீது இளஞ்சிவப்பு பலூன்களையும் பார்பி சின்னங்களையும் இணைக்க இருக்கிறோம். நான் எனக்கு மிகவும் பிடிக்கும். படையாகி போன வீட்டை பாருங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், சும்மா சூப்பர். ஹை வென்ஸ்டே, என் புதிய வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக மிச்சமுள்ளவை மரண விதிகள். அடிப்புலத்திலிருந்து என் நண்பர்கள் என்னை இதில் உதவுவார்கள். அம்மையா ஃப்ரீவாங்க சாவி நண்பர்களே, நான் உங்களே அவளை காத்திருக்கிறேன். அது என் பழைய மணமகள் ஜூலி. ஹை, தயவு செய்து என் வீட்டை அலங்கரிக்கவும். நீங்கள் இனிமையை கையாள முடியுமா? அருமை. இப்பயாவது தொடங்க. வாங்க. ஓ, மேலும் இங்கே நான் சங்கிலியை வைத்துக் கொள்ளலாம். மேலும் என் எலும்புகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் அவ்வளவு சுவை. ஓ, இந்த ஒன்றால் என்னை சொரிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வேண்டிய ரயில்களும் தேவை. அது சூடாகவே நல்லது. இப்போது எனக்கு ஒரு சிறிய கொள்கலன் வேண்டும். யாரோ அங்கே ஏற்கனவே கிடக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியது காகித தலை திருட்டிகளை அறுக்க வேண்டும். நாங்கள் காஃபின் வடிவத்தை கற்றி அதை கூரைத்துடன் இணைக்கிறோம். அருமை. புதிய பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை எலும்புகள் இருந்தாலும் குறைவே. புதன் சிம்னியிலிருந்து வெளியே வருகிறது. புதன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். பாருங்கள், பாருங்கள். இக்கணை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மணலை கம்பத்தை ஒரு சிறிய அளவு இழுக்கவும். வாவ், புதன்கிழமை. மிகுந்த குளிரான வீடு. எனக்கு ஒரு ஹை பைப் தரவும். இல்லை, என் வீடு கலைப்பானது. இந்த பிரான்சஸ் புல்வெளி உள்ளது. அது காலியா இருக்குது. நான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். ஓ, ஒரு யோசனை வந்தது. நாம் ஆறுதலான ஆடைகளை மாற்றி வீட்டின் முன்புற புல்வெளியை அலங்கரிக்க தொடங்குவோம். செடிகளால் தொடங்கி விடலாமா? எனக்கு இந்த மரம் பிடிக்கும், ஆனால் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு அபாரமான அழகான சிறிய இதயம் கிடைச்சது. இப்ப எனக்கு தேவையானது இதில் மழகாவின் வளர்ந்தலாம். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ள. ஓ, பெயிண்டரை இந்த ஸ்டீவிடிஸ் நீ நகர்ச்சிகளை கூட கொண்டு வந்தேன். ஓ இல்லை, இது வலிக்கிறது. ஆனால் கற்கள் எனக்கு தேவையான விதத்தில் பாய ஒன்று சொருகின. அது அருமை.
அம்சம்டி குவாக்கி சொல்லி உங்கள் பீட்டராய் பிடித்த உடையில மாறிக்கொள்ளலாம். அழகானது. இங்கு மிகவும் சூடாக உள்ளது. இதை சரி செய்ய வேண்டும். நான் எப்படி என்பதையும் அறிவேன். நான் மாலை பொழுதில் ஒரு சூரிய நிழல் கட்டிலை கட்டலாம். எவ்வளவு அற்புதம். எனக்கு ஒரு குளிர்ச்சி தரும் காக்டெயிலும் இருக்கிறது. இது எவ்வளவு சுவையாக இருக்க போகிறது. குயின்சி என மைதானம் எப்படி இருக்குது? நான் உரம் பார்க்க வச்சதில்லை. இப்போது நான் உங்களுக்கு அருவருப்பான ஆனால் அழகான புல்வெளிகளை காட்டப் போகிறேன். அறிந்தேன். ஓ, இப்போ 2 கல்லறை கற்களை வைக்கலாம். அது நல்லது. மற்ற கல்லறை கற்களை அடியிலிருந்து எடுக்கலாம். அது மிகச் சிறந்தது. நீ எனக்கு உதவுவாயா? எப்படி என எனக்கு வைக்க வேண்டும். குழிகளை மறக்காதே. இங்கே அருமையாக இருக்கும். இருட்டாக இருக்காதபடி பௌதிக விளக்குகள் வைப்போம். எனக்கு உதவியதில் நன்றி ஜிங். Our perjury syndrome. Bye bye. உதிரண்டு என்ன பண்றா? எனக்கு பிரம்ம ஆர்வம். அவளை உளவு பார்க்கலாம். வா. எல்லாம் இப்போதே மந்தமான, பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் வகையில் இருக்கிறது. எவ்வளவு ஸ்கேவெண்டன்ஸ்க்கு நடுவிலும் அவள் எப்படி வாழ்கிறாள்? ஓ கடவுளே. ஓ இல்லை, அவள் என்னை கவனித்தாள். நீ என்னை உளவு பார்க்கிறாயா? இப்போ எடுக்கட்டும். திரைக்கு அடங்கலா இருக்க வேண்டும். கடினமாக உள்ளது. ஆமாம், எவ்வளவு அருமையான கருப்பு நிறம். தரையை புதியதான பார்க்கலாம். அருமை. நாம் அதை மாற்ற தேவையில்லை. வா பெண்களே, உங்கள் மைதானங்கள் குறிப்பில் பியாரியவை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? அது உதவியானதா? அந்த போட்டு வடிவத்தில் ஒரு ஸ்டீ செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎன்சிமன் சிலந்திப்பட்டு ஓவியங்களை சுவர்களில் தொங்க வைத்து எனக்கு பிடித்த வடிவமாக்கும். நீங்களுக்கு தெரியுமா ஏன் அவை எனக்கு பிடித்தவை? சரியான மந்திரத்தை சொன்னால் சிலந்திகள் அவற்றிலிருந்து வெளியே வரும். மேலும் அவை என் நெருங்கிய நண்பர்கள். நிச்சயம். மற்றொரு விஷயத்திற்கு பிறகு So first in Procurix, Beryllium Jamaican Berkeley Celebrani Scorpio. கண்டிப்பாக. ஆஹா, ஹியரிங் சியோர் ஷெமர்டி. Then some Carla. Oh, I should feel good at all. I did make him a lot, Carla. I'm not Roja Cleverican. When I'm not in Cudicil or at the Parben. Our freaky and spassy want to gay. Such repushing your over my from Carlins and lie. மார்ஷியை மார்பு சிறந்த கடன் கொடுக்க வேண்டியவராகும். போன்ற பிடித்த விஷயங்களை பரப்புவதற்கு எதுமாக உள்ளது. சில தலைகளுடன் இந்தியாவை இருக்கிறது. Arrows here Starco, America Vertil Tier 3 Bomego. Tersinger Series Link Traps and Routine. Handle. Race State Ninja. அழகாக தெரியவில்லையா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்லாம். He had courses for more large. How much salary ya in the Wishono? He had one different part of sea. Straw, Yashan or Stick Mark work on Ryanelle. King, the Dirina Yakum Siade. Lenil, Adianak Mosamakum. Silayratam Kadita Kaipategari Padapen. Ungra the Pechik Nandri. King, near Kitata with the Yagi. Ipo the Poa. Second seer, Thrier low fry, some Sissy in a way where you were current away. But Malika is and they Suvaril Tongono. ஹாஃபித் என்பதை அமைப்பாக காட்சியளிக்கிறது. என்ன நடக்கிறது? என்னை அலங்கரிக்க இதுவே நேரம். நான் சுவரில் மேலும் மழுதூவி இதயங்களை கொடுக்கிறேன். மிகவும் கியூட்டாக இருக்கின்றன. ஆயிருக்க முடியாது. நாங்கள் சான்ஸ் போய் நீ யான் இதயங்களை தொங்கவிட போகிறோம். அது மாசம் மகன் சார் சொல்லி பண்ணுவோம். கியூட். எனக்கு ஒரு நல்ல மேசை தேவை. இங்கே ஒரு கம்பளை. மென்மையானது. இங்கே மேசை. ஒன்று. Kid from Predicon. இப்போ என் பெட்டியை தேவை. அதை சாக்கலாம். Oh, silver and makeup.
எக்ஸிஸ் பிரிங்கர் ஏசி செய்யலாம். கண்டிப்பாக நான் மேசையை அமைக்கிறேன். அப்போ நகப்பூச்சிகள் சில நகங்களை பூசுவோம். அன்று முடிந்தது. இதை ஃபைடென்ஸ் கைனிஸ்டியர் இந்தியன வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிப்பைஸ் நெக்கு சர்க்கியர்ஸி இந்தர்ஹி நென்சியர் அலங்காரங்களை இட்டுக்கொள்ள போறேன். பூக்கள் என்னவைய சீப்பை என்னை ரொம்ப நேசிக்கிறேன். கிரீடமும் அன்று பிச்சை பேரண்டாற்று நீயான் சைக்ஸ் வைற்றுய புஷ்பி ஒரு உயர் நாற்காலியை வைப்போம். இது ஒஜியோட நிறைய ஃபைபர் படங்களை எடுப்போம். ஆஹா ரொம்ப நன்று. என் சைட் செல்விகளை சேர்ப்போம். ஹலோ அண்ட் சால்ட்டிங் ட்ரைப் ஃபைன் சர்வீஸ் ஃபைன் நான் வீடு வந்து பாருங்க. நான் அலங்கரிச்சு அடுக்கிட்டேன். அவட்ஸ் என்ன அது? எனது தொலைபேசி விசிறியே இல்லை. என்ன ஒரு கனவுக்கு புறம். என்ன செய்ய வேண்டும்? சரியான் நான் படங்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் திரையும் உள்ளது. என் பிடித்த மற்றும் மிகவும் வேடிக்கையான யூடியூப் சேனல். அனைவரும் சந்தாதாரம் செய்து கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். பார்வி பரிந்துரைக்கிறாள். ஒரு விஷயம் ஏற்கனவே போரடிக்கிறது. ஹோம் ஆசியன் ஃபார் எங்கே இருக்கிறார்? என்ன வேண்டும்? நீங்கள் கொஞ்சம் இருக்கவும். பிரியமாக கூரே புதன்கிழமை ஒப்புக்கொண்டது. எல்லோரும் முன்னை போன்றவர். நீங்க அம்சமன்மையா இருக்கிறீங்க. என்னை புதன்கிழமை நான் முயற்சி செய்கிறேன். ஆஹா இது செம ருசி. நீங்க சூப்பர் குக். உங்களுக்கு தேநீர் ஊற்றுவேன். எனக்கிட்ட மிகவும் ருசியாக இருக்கிற ஒண்ணு இருக்கு. சரி இதோ ஸ்ட்ராபெர்ரி. தேநீர் இல்ல. சரி முயற்சி செய்கிறோம். இது யூடியூப்பில் இன்ட்ராசன் பார்ப்போம். செம்மனாகி ஃபிஷ் மாயிஜி. உண்மையாவே வெகு மகிழ்ச்சியான பாடி வேண்டியதா சார்